எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சீமானனை பட்டாசா கிளப்பிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எப்படி அப்படின்னா, காங்கிரஸை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, வெக்கம் மயிரே இல்லாமல் நீங்கள் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 2-3 தடவை இந்த வெக்கம் மயிறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அவனுங்களாவது வந்து தேசிய கட்சி ஒரு 5 சீட்டாவது வந்து ஜெயிச்சாங்க, எப்படியோ. பட் ஆனால் நம்ம ஒத்தக்கி நிற்கிறோம்னு இத்தனை வருஷமாக நின்ன இடத்துல நமக்கே வந்து டெபாசிட்டே வந்து கிடைக்கல. நாம் இந்த வெக்க மயிரை பற்றி பேசலாமா அப்படிங்கிறது ஒரு முதல் கொஸ்டின். அடுத்தது விஜயண்ணனை பற்றி என்ன அப்படின்னா, 69 படம் நடிச்சிருக்கிறாரு, ஒரு படமாவது நல்ல படமாக நடிச்சிருந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. இவரே ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து விஜயண்ணனுடைய நடிப்பை பற்றியும் டான்ஸை பற்றியும் நிறைய இடத்துல வந்து நல்ல விதமாக வந்து பேசியிருக்கிறாரு. அப்போ ஒரு வாய், இப்போ ஒரு வாய். ஸோ இந்த இவர் மேலே இருந்த ஒரு மரியாதை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து டோட்டலாக டேமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து சீமானுக்கு தான் நான் வந்து ஓட்டு போட்டிருந்தேன். ஸோ எவ்வளோ வெக்கப்படணும், வேதனை பண்ணும், துக்கப்படணுங்கிறது வந்து இப்போ தான் தெரியுது. நமக்கே வெக்கமயிறு இல்லாமல் தான் வந்து ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அடுத்தது திமுகவுடைய RS பாரதி அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயரை கூட தாவைக்கா எடுக்காது. அப்படி எடுத்திருந்தேன்னா ஒரு பக்கம் மீசையை நான் எடுத்துறேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து அவர் மேலே வந்து பெட்டு கட்டி அவரால் வந்து ரங்கராஜ் பாண்டெல்லாம் வந்து மூஞ்சியை கூட வந்து முழிக்க முடியாத ஒரு நிலையில் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கிறாரு அவ்வளோ பேரும். ஸோ உங்கள் டிஎம்கே மக்கள் எல்லாருமே இப்போ கடைசியாக மீசை எடுக்கிறதுக்காக நீங்கள் வரீங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாட்டு வந்து நம்ம மேயர் அக்கா, சென்னை மேயர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தார், இந்த மேயர்லாம் வந்து சிஎம் நினச்சா மாற்ற முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மாற்ற முடியாது. ஏன்னா வந்து இப்போ நாகர்கோயிலில் நான் இருக்கேன், நாகர்கோயிலில் ஒரு மேயர் இருப்பாங்க. அந்த மேயரை வந்து மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து ஒரு பெரும்பான்மையான மக்கள் இவங்க வேண்டான்னு சொன்னால் தான் அந்த ஒரு நபரை வந்து மாற்ற முடியும். உள்ளாட்சியில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து டிஎம்கேவுடைய மக்கள் தான் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அதனால மேயரை எல்லாம் வந்து மாற்ற முடியாது. மேயரை மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னும் 8 மாதத்துலேயே உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தாவேக்காக்கு எப்படி ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து மேயர் எத்தனை மேயர் கிடைக்க போகிறாங்க, உள்ளாட்சியில் நம்ம மாநிலம் வந்து எந்த லெவலில் போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் முன்னாடி வந்து குழந்தைங்க வந்து பஸ் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. உடனே அடுத்த 2வது நாள் வந்து பஸ்ஸை விட்டார். ஸோ இந்த மாதிரி தான் இந்த தாவேக்காவுடைய செயல்பாடுகள். இன்ஸ்டாகிராம் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அது கண்டிப்பாக அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டோம்னா ஒரு 50 பேர் வந்து 100 பேர் ஷேர் பண்ணுறாங்க, ஒரு ஏகப்பட்ட வியூஸ் எல்லாம் வந்து போகுது. போன உடனே வந்து டாப்ல இருந்து வந்து இதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணப்படுது. இது இன்ஸ்டாகிராம் அரசியல் தான், அதுவும் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மேயர் அக்காவுடைய ஆட்டம் இன்னொரு 8 மாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் கதம். அண்ட் சீமானண்ணே நேற்று சொன்னதில் இன்னொரு விஷயம், ஒரு நாள் இந்த சீட்டை வந்து எனக்கு தந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து எல்லாரையும் பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அவரால் என்ன பொழக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.